ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க, நான் சொல்லப் போற இந்த குட்டி சேஞ்ச வந்து நீங்க பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விதி வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. கோடிக்கணக்கான மக்கள் ரேஷன் கார்டு மூலியமா அரிசி, பருப்பு, சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இலவசமா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இனிமே அந்த ஒரு ப்ராசஸ கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு KYC வந்துட்டு பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். சோ இந்த KYC பூர்த்தி பண்ணி அந்த ஒரு கார்டு மூலியமா இனிமே நீங்க தொடர்ந்து ஃப்ரீயா இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்க வாங்கலாம். சோ ஃபர்ஸ்ட் KYC நீங்க பூர்த்தி செய்யணும்னா ரேஷன் கார்டோட உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துட்டு லிங்க் ஆயிருக்கணும். அதாவது கரண்ட்ல நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற மொபைல் நம்பர். ஒருவேளை பழைய மொபைல் நம்பரா இருக்கு, இல்ல மொபைல் நம்பர் இப்ப நீங்க யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் KYC பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடி மொபைல் நம்பர் தான் மாத்தணும். சோ மொபைல் நம்பரை எப்படி ரேஷன் கார்டுல அப்டேட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு போர்ட்டலுடைய அதிகாரப்பூர்வமான சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போகணும். இது ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் தான், நீங்களே செஞ்சுக்கலாம். சோ இந்த தேசிய உணவு பாதுகாப்பு போர்ட்டல் வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிட்டிசன்ஸ் கார்னர் அப்படின்ற ஒன்னு இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இப்போ ரெஜிஸ்டர் ஆர் சேஞ்ச் மொபைல் நம்பர்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணணும். இப்போ உங்களுடைய ஆதார் அட்டையினுடைய எண்ணை உள்ளிடணும். அதுக்கப்புறமா ரேஷன் கார்டுடைய நம்பரை வந்துட்டு நீங்க என்டர் பண்ணணும். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ஃபர்ஸ்டா நீங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்றீங்க, இல்ல மொபைல் நம்பரை மாத்த போறீங்க அப்படின்னாலும் அதனுடைய ப்ராசஸ் நீங்க அதனுடைய மொபைல் நம்பர்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு நீங்க சேவ் கொடுத்துடலாம். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் ரேஷன் கார்டோட லிங்க் ஆயிடுச்சு. இப்பதான் KYC அப்டேட் உடைய ப்ராசஸ் வந்துட்டு நான் சொல்ல போறேன். ஏன் மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்க்கு, அதாவது KYC ப்ராசஸ்க்கு OTP உங்க மொபைல் நம்பருக்கு வரும். அதனால தான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியாச்சு. இப்ப KYC நீங்க எப்படி புதுப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மொபைல ஆப்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு போயிட்டு மேரா KYC அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். MERA KYC அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க லொகேஷனை உள்ளிடணும். இப்போ உங்களுடைய ஆதார் எண் அங்க ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சா உள்ளிட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். உங்களுடைய எல்லா தகவல்களும் வரும். அந்த தகவல்கள் எல்லாமே சரியா இருக்கா அப்படின்றத சரி பார்த்துட்டு FACI KYC அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மொபைல் போனுடைய ஃப்ரண்ட் கேமரா மூலமா உங்களுடைய ஃபேஸ் வரும். அதை வந்துட்டு அவங்க வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா ஆல் செட் KYC வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா KYC அப்டேட் ஆயிடுச்சு. சோ ரேஷன் கார்டு இவ்வளவு நாளா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது ரேஷன் கார்டு KYC அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல இதுக்கப்புறமாவும் நீங்க அதே மாதிரியே யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணி கரெக்டா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரேஷன் கார்டு வச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ், குட்டி ப்ராசஸை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா பழைய மாதிரி கரெக்டான அந்த ப்ராசஸ்ல போகாது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு டிஜிட்டலைஸ்ட் ஆக்கப்பட்டுட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ரேஷன் கார்டுடைய KYC ப்ராசஸையும் நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு தான் வந்துட்டு சமீபத்துல தகவல்கள் வெளியாயிருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.